ஒரு பெரிய குழியை தோண்டி நம்மளை பிடிச்சி தள்ளணும்னு நினைக்கிறவங்களையே அந்த குழியில தள்ளுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அவங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுல மிகப்பெரிய தவறு இழைத்திருக்குது. மகளிர் தினத்தன்றைக்கு மகளிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கிறது, அவமரியாதை செஞ்சிருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து கண்டனங்களை பதிவிட்டாரு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த பொழுது அந்த பாஜகவினுடைய முன்னணி தலைவர் அமர்ந்திருந்தது திரௌபதி முர்மு அவர்கள் நின்றுகிட்டு இருந்தார். ஒரு இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நிக்க வச்சுட்டு நீங்களே உட்கார்ந்துருக்கீங்களே அப்படிங்கிற புகைப்படத்தை மிகப்பெரிய பிளக்ஸ் போர்டு மாதிரி உருவாக்கி காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய எதிர்கட்சியை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா, மம்தா பானர்ஜியோட ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு அதிரடி அரசியலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக மம்தா பானர்ஜி உருவெடுத்துட்டு இருக்காரு. அப்போது மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து எப்படி இது நடக்குது, பாஜக கூட்டணி இருந்துச்சு அப்படின்னாலே இந்த மாநில கட்சி காலி பண்ணிடுவாங்களே, எப்படி நிதிஷ்குமாரை வளர விடுறாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு கொண்டு இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிறதா கரெக்ட் தான், நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்காக பண்ணோம் அப்படிங்கிற காட்டுற மூலமாக நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களை எம்பியாக மாறப்போகிறார். ஒரு பெரிய குழியை தோண்டி நம்மளை பிடிச்சி தள்ளணும்னு நினைக்கிறவங்களையே அந்த குழியில தள்ளுறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இப்பயும் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் நீக்கப்பட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சதோடு இல்லாம அவங்க எல்லாத்தையும் கையோட கூட்டிட்டு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நிறுத்தி, நீ யாரெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னியோ, யாரெல்லாம் ஊர்ல இல்லைன்னு சொன்னியோ, எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க, நீ யாரை பார்த்து நீக்கி வச்சிருக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. கோர்ட்டை மாட்டிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு பெண் முதலமைச்சர் ஒரு கோர்ட்ல போயிட்டு வழக்கறிஞராக வாதாடக்கூடிய ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க. அவர் மாதம் மாதம் செய்யக்கூடிய சம்பவங்கள் நேஷனல் மீடியால ஒரு வாரத்திற்கு பேசு பொருளாக மாறுது. அவங்க போடக்கூடிய பாட்கள் எல்லாமே இவரை விக்கெட் எடுக்கணும், அவுட் ஆகணும், ஏக்கர் பால் போட்டா அவங்க எல்லாத்தையும் சிக்ஸராக மாத்துறாங்க. ஈடு ரயில் அனுப்பலாம், அதுல இருந்து எதாவது சிக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எல்லாத்து மாதிரியும் அறிக்கை அரசியல் பண்ணாம நேரடியா களத்துக்கே போயிடுறாங்க. உள்ள போய் எதுக்கு வந்திருக்கு, என்ன எதுன்னு அங்க சட்டையை பிடிச்சு கேட்கறாங்க. இது போன்ற ஒரு ஆக்ரோஷமான ஒரு அதிரடி அரசியல் செய்யக்கூடியவர் தான் மம்தா பானர்ஜி. அதே மாதிரி ஒரு அரசியல் இப்போதும் பண்ணிருக்கிறார். என்ன நடந்துச்சு? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறார். பழங்குடியினர் சார்பான ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக அங்க போறாரு. அவங்களுக்கு மேற்குவங்க அரசு சார்பாக எந்த ஒரு முதலமைச்சரோ இல்ல எந்த ஒரு அமைச்சர்களோ என்னை வரவேற்கல அப்படின்னு அவர்களே தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. இதற்கு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர் என்பதனாலேயே இது போன்ற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுல மிகப்பெரிய தவறு இழைத்திருக்குது. மகளிர் தினத்தன்றைக்கு மகளிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கிறது, அவமரியாதை செஞ்சிருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து கண்டனங்களை பதிவிட்டாரு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பல்வேறு தரப்புல இருந்தும் மம்தா பானர்ஜிக்கு எதிராக குரல் வளர்த்துறவங்க வச்சு என்னதான் இருந்தாலும் அவங்க குடியரசுத் தலைவர் ஒரு பெண்மணியா இருக்காங்க, பழங்குடியினருக்கு கலந்துக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் வரவேற்கிறது ஒரு மரபு தானே, அதை கூட பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை பல்வேறு தரப்பினர் முன் வச்சாங்க. அவங்களுக்கு எதிராக அதை காய் நகர்த்து விதமாக அவங்களுக்கு எதிராக எலெக்ஷன் டைம் நடக்கக்கூடிய இந்த இடத்துல அவங்க வேணுமென்றே ஒரு பழங்குடியின பெண் என்பதற்காகவே அவங்க நிராகரிச்சிருக்காங்க என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயன்று இருக்கும் போது அந்த பாலை சிக்ஸராக மாத்தினார் திரிணாமுல் காங்கிரசின் தலைவர் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி அவர்கள் தர்ணா போராட்டத்தில் இப்போது ஈடுபட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா, எஸ்ஐஆர்ல இவ்வளவு பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு, அது சரியாக நடக்கணும், இல்லாட்டி எஸ்ஐஆர் நீக்கப்பட்டுட்டு பழைய வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலே எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தர்ணாவில் ஈடுபட்டு இருக்காரு. அது நடுவுல பேசிய என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு புகைப்படத்தை காட்டுறார். அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு சரி ஓகே இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருவாங்க, அடுத்த பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக கிளம்பி போற அளவுக்கு புகைப்படம். என்ன புகைப்படம் அப்படின்னா, அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்த பொழுது அந்த பாஜகவினுடைய முன்னணி தலைவர் அமர்ந்திருந்தது திரௌபதி முர்மு அவர்கள் நின்றுகிட்டு இருந்தார். ஒரு இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை நிக்க வச்சுட்டு நீங்களே உட்கார்ந்துருக்கீங்களே அப்படிங்கிற புகைப்படத்தை மிகப்பெரிய பிளக்ஸ் போர்டு மாதிரி உருவாக்கி காட்டியிருந்தாங்க. சோ அவங்க என்ன கொஸ்டின் மம்தா பானர்ஜியை பார்த்து கேட்டாங்களோ எல்லா கொஸ்டினும் திருப்பி இவங்களும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? பழங்குடியின பெண் என்பதற்காகவே நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்களா? உங்களோட கைப்பாவையாக இருக்கிறார் அப்படிங்கிற காட்டுறதுக்காக நடந்துக்கிட்டீங்களா? ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அவங்க அவமானப்படுத்துறீங்களா, உட்கார விட மாட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை திருப்பி பாரதிய ஜனதா கட்சியினர் பார்த்து கேட்கிறாங்க. அதற்கு வாயடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு வேணாம், இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம், அடுத்த பிரச்சனை பார்த்து போலாம் அப்படின்னு சோசியல் மீடியால அது வரைக்கும் ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்ட் பண்றதுக்கு நிறைய ட்விட்ல ஆயிரக்கணக்கான ட்விட்ல போன்ற ஒரு பேச்சு அடிபட்ட உடனேயே அதை ஃபுல்லா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க.
இப்படி தொடர்ந்து எலெக்ஷன் டைம்ல பாஜக அப்படின்னு கட்சி மாநில கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும், இடியை வச்சு மற்ற எல்லா வசதிகளையும் நெருக்கடி கொடுக்கும் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருந்த காலம் போயிட்டு மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதா கட்சியை இப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க. எந்த பால் போட்டாலும் கிரவுண்ட்ல நாலா பக்கமும் சிக்ஸர்களாக மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க அந்த ட்ராப்ல சிக்குவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அந்த ட்ராப்பை வச்சு அவங்க மடக்கிடலாம், அவங்களுக்கு அவப்பெயரை உருவாக்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு அதை அந்த ட்ராப்ல அந்த பாஜக கட்சிக்காரங்களே கொண்டு வந்து விளை வச்சுட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் தொடர்ந்து வலைதளங்கள்ல தொடர்ந்து தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய எதிர்கட்சியை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா, மம்தா பானர்ஜியோட ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு அதிரடி அரசியலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக மம்தா பானர்ஜி உருவெடுத்துட்டு இருக்காரு. தண்ணி குடிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பாஜக கட்சி நாங்க இடி வச்சிருக்கோம், சிபி வச்சிருக்க எல்லாத்தையும் வச்சு மிரட்டும் அப்படின்னு சொன்னா, நீ எல்லாத்தையும் வச்சுக்க, நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி. இது நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய டீலிங் பண்ற விதமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ற விதம், சந்திரபாபு நாயுடு, இங்க பினராயி விஜயன் போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனா மம்தா பானர்ஜியோட ஸ்டைல் அப்படிங்கிறது அதிரடி அரசியலாக இருக்குது. மாசத்துல 2 டைம், ஒரு 2 வாரங்களுக்குனாவது அவரை பத்தி நேஷனல் மீடியாக்களை சுற்ற வைக்கிறார். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்குது. அதுவும் அவர் எந்த பால் போடுறாங்க, இதை அவங்களுக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களுக்கு எதிராகவே திருப்பி அந்த இடத்துல ஸ்கோர் பண்றார். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம் இது போன்ற அரசியல்ல அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன இருக்க போது, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. அப்படியே மேற்கு வங்கத்திலிருந்து பீகாருக்கு போனோம் அப்படின்னா, இந்த முறை ஜேடியு நிதிஷ்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டி போட்டு வெற்றி பெறாங்க. அப்போதே மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு, நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆக மாட்டாரு, பாஜக காரங்க தான் யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இருந்தாலும் கூட உடனடியாகவே நிதிஷ்குமார் முதல்வராக நியமிக்கப்பட்டு பதவியும் ஏற்றார். அப்போது மிகப்பெரிய ஆச்சரியம், எப்படி இது நடக்குது, பாஜக கூட்டணி இருந்துச்சு அப்படின்னாலே அந்த மாநில கட்சி காலி பண்ணிடுவாங்களே, எப்படி நிதிஷ்குமாரை வளர விடுறாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு கொண்டு இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிறதா கரெக்ட் தான், நாங்க அப்படிதான் பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்காக பண்ணோம் அப்படிங்கிற காட்டும் விதமாக நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களை எம்பியாக மாறப்போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்த இருக்குது. அவருடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஒருத்தர் 85-89 தொகுதிகள் வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த நிலையில அடுத்த 5 ஆண்டுகள் நிதிஷ்குமார் ஆட்சி செய்வார் அப்படின்னு நினைக்கும் போது 5 ஆண்டு டைம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பாஜக கட்சிக்காரர் இப்போது முதலமைச்சராக மாறப்போகிறார். எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாத்தீங்களா நாங்க சொன்னது கரெக்டா போச்சா, மற்ற மாநிலங்கள்ல எப்படி பஞ்சாப்ல நடந்துச்சோ, எப்படி மகாராஷ்டிராவில் நடந்ததோ அதே தான் இப்ப பீகார்ல நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நிதிஷ்குமார் அவர்களை தமிழ்நாட்டின் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒப்பிட்டு பேச தொடங்கி இருக்கிறாங்க. எப்படி மாநில கட்சிகளை அளிக்கும் வேலையை பாஜக செஞ்சுச்சோ அதே வேலையை தான் இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் நடக்குது. தெரிஞ்சுதான் இவர் அமைதியா இருக்கிறாரு, தனக்கு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற அமைதியா இருக்கிறாரு. எப்படி நம்ம ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் கட்சி ஆட்சி பொறுப்பு வரும் வரை வச்சிருந்தோமோ அதே மாதிரி பாஜக வச்சுட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டலாம் அப்படிங்கிற திட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொன்னாலும் கூட பாஜகவையும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இப்போ அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட தொகுதி பங்கேற்று பேசுவது தினம் ஒரு கட்சி பங்கேற்று இருக்கு. ஆனா எம்ஜிஆர் மாளிகையில அது போன்ற காட்சிகள் தினம் நடக்குதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு எம்ஜிஆர் மாளிகைக்கு மற்ற கட்சிகள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு வராத வண்ணம் இருக்காங்க. எங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க? ஏன்னா கூட்டணி கட்சியின் தலைமை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு மாறுபட்ட குரல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு தொகுதி பங்கீடு செய்வதுதான் ஒரு முறையாக இருக்கும். ஆனா அந்த விஷயம் அங்க நடக்காமலே இருக்குது. மாநாடுகள், பொதுக்கூட்டம் போன்ற விஷயங்களும் இதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பிஜேபி நடத்தினாங்க, அங்க போய் இவர் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி இன்னும் 2 நாட்களுக்கு மீண்டும் திருச்சியில பிஜேபி ஒரு மாநாடு நடத்த போறாங்க, அதுலயும் போய் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறார். ஒரு கூட்டணி கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய கூட்டணி தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மாநாட்டுகள்ல மற்ற கட்சிகள் கலந்துக்குவாங்க. திமுக நடத்தக்கூடிய மாநாட்டுல, திருச்சி மாநாட்டுல அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி அதிமுகவிடமிருந்து வரமாட்டேங்குது. ஏன் இது பாட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியவே இல்லை. இது தெரிந்துமே என்னதான் நடக்கணும், ஆட்சி பிடிக்கிறது மட்டும்தான் குறி, முதலமைச்சர் ஆவது மட்டும்தான் குறி அப்படிங்கிற நோக்கத்தோட பயணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஒருவேளை அது மட்டுமே நோக்கமாக இருக்கும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமியை கூடிய விரைவில் மாநிலங்களவை உறுப்பினராக எதிர்பார்க்கலாம். நிதிஷ்குமார் இடத்துல நிதிஷ்குமார் பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருப்பார். ஆனா அதுக்கு முதலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஆட்சி பிடிக்குமா? அவர் ஒருவேளை பிடிச்சா எடப்பாடி பழனிசாமி 5 ஆண்டுகளுக்கு முதல்வராக தொடருவாரா, இல்ல பாதியிலே மாநிலங்களவை உறுப்பினராக நிதிஷ்குமாரோடு போய் தன்னுடைய பதவி ஷேர் பண்ணிக்குவாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை
கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.